என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வராகி அம்மா உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய விடியலானது ஆடி மாதத்தினுடைய அமாவாசை திதி. ஏன் இன்று இரவு கூட உனக்கு அந்த திதிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அமாவாசை நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் மட்டும் உனக்கு கிடைக்கவில்லை. உன் வாழ்க்கையில் சில அதிசயங்களும் நடக்கப் போகின்றது. இந்த வராகி நான் சொல்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பல தலைகீழ் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த சில பிரச்சனைகளும் உனக்கு கிடைக்காமல் போன சில விஷயங்களும் உனக்கு மிக பெரிய தீர்வை கொடுக்க போகின்றது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் எண்ணி நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்று இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கும். என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த ஆடி மாதத்தினுடைய அமாவாசை. மற்ற அமாவாசை திதிகளில் எல்லாம் பெரிதாக எதுவும் செய்கின்றாயோ இல்லையோ, ஆடி அமாவாசையிலும் தை அமாவாசையிலும் என் பிள்ளை நீ பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வாய். நாளை இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகவும் அற்புதமான நாள். உன் இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களை நினைவு கூற வேண்டிய நாள். அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து ஆசிகளை வழங்க வேண்டிய நாள். என் பிள்ளையே, அதனால் எந்த காரணத்திற்காகவும் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்று அம்மா உனக்கு பல முறை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை அம்மா நான் காலை நேரத்தில் தெய்வங்களுக்கு பூஜை எல்லாம் செய்கின்றேன், அதனால் நான் கோலமிடுவேன் என்று நீ சொல்வாயானால் மிகவும் சந்தோஷம். எந்த நேரம் உன் முன்னோர்களையும் உன் இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களுக்கு நீ பூஜைகள் செய்து வணங்குகின்றாயோ அந்த நேரத்தில் மட்டுமாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற வாசலில் நீ போட்டிருக்கின்ற கோலத்தை நீ அழித்துவிடு. என் பிள்ளையே, அவர்கள் மனமகிழ்ச்சியோடு உள்ளே வந்து உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள். மனமகிழ்ச்சியோடு உன் இல்லத்தில் குடியிருந்து நாளை உனக்கு நல்ல விதமாக அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு செல்வார்கள். இன்று இந்த நேரம் அமாவாசை நேரம் அல்லவா? நான் சொல்கின்ற இந்த பொருட்களை நீ இன்றே கூட வைக்கலாம். இல்லை, அம்மாவின் பதிவு நாளைதான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாளை நீ செய்யலாம். ஒருவேளை அம்மா அமாவாசை திதி முடிந்த பிறகுதான் நான் இந்த பதிவினை கண்டேன், நீ சொன்ன இந்த விஷயம் அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே, நிச்சயமாக எப்பொழுது உன் கண்ணில் படுகின்றதோ அதன் பிறகு வருகின்ற அமாவாசை திதியில் இதை நீ செய்யலாம். ஆடி அமாவாசையில் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் சற்று விரைவாக உனக்கு கிடைக்கும். அவ்வளவுதானே தவிர வேறு எந்த ஒரு கஷ்டமான விஷயம் இதில் இல்லை. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கைகூடி வருகின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்வது போல நாளை கல் உப்பினை எடுத்துக்கொள். அதை 3 அகல் விளக்கு எடுத்து வைத்துக்கொள். அதாவது பயன்படுத்தாத புதிய அகல் விளக்கு அல்லது 3 கிண்ணம், கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் மிகவும் உத்தமம். என் பிள்ளையே, 3 என்ற எண்ணிக்கையில் எடுத்து வைத்துக்கொள். அதை ஒரு தாம்பூல தட்டின் மீது வைத்து அது முழுக்க கல் உப்பினை நீ நிரப்பி வைத்துவிட்டு அதன் பிறகு நான் சொல்கின்ற இந்த 3 இடங்களிலும் இதை சரியாக கொண்டு சேர்த்துவிடு. முதலாவது இடம் உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறை. எல்லோர் கண்களும் உன் இல்லத்திற்குள் வந்தவுடன் எந்த இடத்தில் படுமோ அந்த இடத்தில் அதை நீ வைக்க வேண்டும். குறிப்பாக நாம் எந்த இடத்தில் நீ தொலைக்காட்சி பெட்டி வைத்திருக்கின்றாயோ
அதற்கீழ் இருக்கின்ற மேஜையில் நிச்சயமாக எல்லோரின் கண்களும் அதிகமாக படும். ஏனென்றால் அதில் பொருட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அதற்கு நடுவே இந்த கல் உப்பினை வைத்துவிடு. முதலாவது, உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களினுடைய கண் திருஷ்டியை அது உள்வாங்கிவிடும். உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களுக்குள் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அதை இந்த கல்உப்பு தனக்குள் இழுத்துவிடும். என் பிள்ளையே, அதனால் முதலாவது இடம் இந்த இடத்தில் வைத்துக்கொள். இரண்டாவது இடம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற படுக்கையறை. என் பிள்ளையே, படுக்கையறையில் ஓர் மூலையில் கொண்டு இந்த கல் உப்பினை நீ வைத்துவிடு. இரவு நேரங்களில் நீ அங்கே உறங்கச் செல்கின்ற வேளையில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள், உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், உன்னை சுற்றி வந்த எதிர்மறை சக்திகள் என்று எல்லாவற்றையும் அவை தனக்குள்ளே உறிஞ்சி எடுத்துவிடும். இந்த கல் உப்பினுடைய நிறம் சில நாட்களிலேயே உனக்கு மாறத் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவை மாறி மாறி உனக்குள் இருக்கின்ற அத்தனை எதிர்மறைகளும் வெளியே செல்வதை நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, எல்லோருக்கும் இது போன்ற செய்திகள் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் இது போன்ற வாய்ப்புகள் வாய்த்து விடாது. ஆனால் என் பிள்ளை உனக்கு வாய்த்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக நீ வைக்க வேண்டிய இடம் மிகவும் முக்கியமான இடம். உன்னுடைய இல்லத்தில் நீ வைத்திருக்கின்ற குளியலறையில் இந்த கல்லுப்பினை சென்று வைக்க வேண்டும். குளியலறையில் தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு பொருளை கொண்டு வைக்கலாமா என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக வைக்கலாம். என் பிள்ளையே, தெய்வ கடாட்சம் என்பது நம்முடைய மனதை பொறுத்தது. அந்த இடம் உன்னுடைய குளியலறையில் நீ குளிக்கின்ற நேரம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சக்திகள், தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும். ஏனென்றால் அந்த நொடி உன்னுடைய உடலானது சுறுசுறுப்பாக மாறும். அதனால் என் பிள்ளை, அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற அத்தனை எதிர்மறைகளையும் இந்த கல்லுப்பானது உள்ளே இழுத்து கொண்டு உனக்குள் இருப்பதை அப்படியே தடுத்து நிறுத்திவிடும். மீண்டும் இவை உனக்குள் செல்லாதபடி அது பார்த்து கொள்ளும். அதனால் நான் சொல்வது போல இந்த 3 இடங்களிலும் இந்த கல்உப்பினை வைத்து விட்டால் போதும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் எதுவும் நடக்கவில்லை, இதை செய்தால் மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது என்று. என் பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு அடுத்தடுத்த பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இல்லாமல் இனி வருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் என் பிள்ளை நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். நடப்பதை எல்லாம் உன்னுடைய நன்மைக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும். உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது. அதை கண்டதனால்தான் உன் தாயானவள் உனக்கு மட்டும் இது போன்ற செய்திகளை தருகின்றேன். உன் வாழ்க்கையில் மட்டும் நான் மாற்றங்களை தருகின்றேன். அதை செய்து உனக்கான மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கை தான் நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கும். நீ எண்ணியதை விட இந்த வாழ்க்கை உனக்கு அதிவிரைவாகவே நல்ல மாற்றங்களை தரும். என் பிள்ளையே, அதிலும் ஆடி அமாவாசையில் நீ செய்கின்ற இந்த விஷயத்தை எப்பொழுது மாற்ற வேண்டும் தெரியுமா? அடுத்த அமாவாசை, அதாவது அடுத்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் என் பிள்ளை இந்த கல்உப்பு நிச்சயமாக நிறம் மாறி இருக்கும் அல்லது நீர் ஊறி இருக்கும். இது போன்று இருக்கும் பொழுது அதை கொண்டு தண்ணீர் போகின்ற இடத்தில் போட்டுவிடு. பாத்திரம் கழுவுகின்ற இடத்தில் போட்டு விட்டாயானால் நீ தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது கரைந்து போய்விடும். அதனால் அதில் போட்டுவிடு. அதன் பிறகு நீ மீண்டும் புதிய கல் உப்பினை மாற்றி வைக்கலாம். ஆரம்பிப்பது ஆடி அமாவாசை திதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் விரைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கப் போகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக எதிர்கொண்டு உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என்றும் இந்த வராகியின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் நீ நினைத்ததை சாதித்து விடுவாய்.
உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் பொழுது அம்மா தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும். கஷ்டங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இல்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.